தான் கேக்குதா ஆண்டி? முறுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ பட்டர் உருண்டையும் நம்ம டேஸ்ட் பார்த்துடலாங்க. மொறு பட்டர் முறுக்கு ரெடி. இப்போ வந்துட்டு மாவு சலிக்கிறதுக்காக வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தாங்க வாங்கியிருந்தேன். இன்னும் யூஸ் பண்ணலை, இன்றைக்கி தான் புதுசாக எடுத்திருக்கேன். எப்படி இருக்குதுன்னு யூஸ் பண்ணி பார்க்கணும். வணக்கம், வாங்க இன்றைக்கி அக்ஷய் வீட்டு சமையலில் பலகார ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கிருஷ்ண ஜெயந்தி வந்து வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு. கிருஷ்ணருக்கு வந்துட்டு எல்லாமே பிடிக்கும். கிருஷ்ணருக்கு வந்துட்டு வெண்ணெய் பலகாரம்லாம் பிடிக்கும், அவல் பிடிக்கும், அவல் உருண்டை, அவல் பாயாசம் எல்லாமே செய்யலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் அவல் பாயாசம்லாம் போட்டிருக்கோம். நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிப்பியும் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா அவர் குழந்தை இல்லைங்களா, அதனால் அவருக்கு வந்துட்டு நொறுக்கு தீனினா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வெண்ணெய் அவருக்கு இதெல்லாம் பிடிக்கும். ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கிருஷ்ணர்னாவே குறும்புக்காரர், கிருஷ்ணர்னாவே அழகு. அதனால் குழந்தைங்க குறும்பு செய்யும்போது நமக்கு விளையாட்டுத்தனமாக இருக்கும், பிடிப்போம், ரசிப்போம். அதே மாதிரி நம்ம கவலையே மறந்து நம்ம ரசிப்போம். குழந்தையாக இருக்கும்போது, குழந்தைங்க பண்ணும்போது நம்ம வீட்டு குழந்தைங்களே வந்து நம்ம வந்து கிருஷ்ணர் ஜெயந்திக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு தான் பார்ப்போம், அழகு பார்ப்போம். அதை பெண் குழந்தையாக இருந்தால் ராதே வேஷம் போட்டு அழகு பார்ப்போம். 2 ரெசிபி பார்க்க போகிறோங்க. என்ன ரெசிபின்னா, கிருஷ்ணருக்கு வெண்ணெய்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் பட்டர் முறுக்கு செய்ய போகிறோம். அதே மாதிரி வெண்ணெய் உருண்டை, அதுவும் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். அது வந்து ஸ்வீட் ரெசிபி. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிருஷ்ணர் பேரை சொல்லி இன்றைக்கி பலகாரமானது. கிருஷ்ணர் பேரை சொல்லி நான் பலகாரம் செய்கிறேன், ஆனால் சாப்பிட போகிறது நீங்கள் சாப்பிட தானே போகிறீங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனந்தி. இப்போ நம்ம 2வதாக செய்ய போகிற ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா, பலகாரத்துக்கு நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோங்க. இந்த அரிசி வந்து பச்சை அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். பலகாரனாவே நமக்கு பச்சை அரிசி தாங்க, அதனால் பச்சை அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். இந்த அரிசியை வந்துட்டு ஒரு 5 மணி நேரத்துலேருந்து ஒரு 6 மணி நேரம் போல் நமக்கு ஊறணும். கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இது தண்ணியை வடிகட்டிட்டு வந்துடலாம். இப்போ அரிசியில் தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நம்ம துணியை போட்டுடலாம். இப்போ இந்த துணியில் இந்த அரிசியை வந்து கொஞ்ச நேரம் நம்ம காய போடணும். இப்போ பட்டர் முறுக்குக்கு பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். நம்ம கடையில் வாங்குகிற அரிசி மாவே வச்சு செஞ்சிடலாங்க. 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு மாவு சலிக்கிறதுக்காக வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தாங்க வாங்கியிருந்தேன். இன்னும் யூஸ் பண்ணலை, இன்றைக்கி தான் புதுசாக எடுத்திருக்கேன். எப்படி இருக்குதுன்னு யூஸ் பண்ணி பார்க்கணும். ஓட்டை பெருசாக இருக்குது. இதுக்குள்ளே போட்டுடலாம். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவுங்க, அதையும் போட்டுடலாம். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு கடலை மாவு, அதையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை சலிச்சிக்கலாம். கழுவி எடுத்துக்கலாம் ஆனந்தி. ஏன் கழுவலாம், ஈஸியாக இருக்கா? ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இப்போ இது வந்துட்டு சலிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சுன்னுங்க. ஏன்னா நம்ம இந்த ஜல்லடையில் சலிக்கும்போது பார்த்திங்கன்னா இப்படி சலிக்கும்போது பெரிய தாம்பளை தட்டாக வச்சு சலித்தோம்னா, கீழே ஏதாவது நியூஸ் பேப்பர் போட்டுலாம் சலித்தோம்னா நமக்கு இங்கே கொட்டாமல் இருக்கும். இல்லைன்னா நடுக்க ஸ்ப்ரெட் ஆகும். ஆனால் இது அப்படி கிடையாது. ஒரு பவுலுக்குள்ளே வச்சு சலித்தா கூட அதுக்குள்ளே தான் விழும். ஆனால் என்ன ஒன்று இதில் வந்துட்டு ஒரு மைனஸ்னால், இதோடைய ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஏன்னா நமக்கு நார்மலாக மாவு சலிக்கிறதுக்கு ஒரு 4 இது மாதிரி 4-5 தட்டு இருக்கும் பெருசு. முக்கியமாக இது 2 இருக்கும். இப்போ வரதுல ஒரு 4-5 இதே இருக்குது. இப்போ எனக்குலாம் இதில் 4-5 இருக்குது. இதில் வந்துட்டு இது வந்து புட்டு சலிக்கிறது, இது வந்து பெருசு. இதோடவே ஒரு சுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு. ஒரு இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருசாக தான் தெரியுது. ரொம்ப அதிசய கண்டுபிடிப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து மாவு சலிக்கிறது. எல்லாத்துக்குமே முக்கால்வாசி மாவு சலிக்கணும்னா இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் ஒன்று. இதில் ப்ளஸ்ஸுனால் ஒரு பவுலுக்குள்ளே வச்சு எடுக்க எங்கேயும் ஆகாத அளவுக்கு சலிச்சிக்கிறதுனா சலிச்சிக்கலாம். ஒரு மைனஸ்னால் ரொம்ப ஒரு இதை மாதிரி நைஸ் விலை கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு நல்லா இருந்திருக்கும். அதுதான் ஒன்று. அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பலகாரத்துக்கு மாவில் நம்ம சலிக்கும் போது கொஞ்சம் நைஸாக இருந்துச்சுன்னா இருக்கும். அப்போ தான் அதில் திப்பிகள்லாம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தை அப்படியே கசக்கி சேர்த்துக்கலாம்.
1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாங்க. வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். எல்லா பொருளும் இருந்துச்சுன்னா இந்த முறுக்கு ஒரு 10 நிமிஷம் செஞ்சிடலாம் அது. டக்குன்னு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி. இப்போ 1 டேபிள் ஸ்பூன், இந்த டேபிள் ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்ரு சேர்த்துக்கலாங்க. இது நான் வீட்டில் எடுத்து வச்சுருக்கிற பட்ரு தான் இது. பட்டர் எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம செய்ய போகிறோன்னா முன்னாடியே எடுத்து வச்சிடணும். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் நமக்கு. ஏன்னா வந்துட்டு இல்லைன்னா அப்படியே எடுத்து டைரெக்டாக கூலிங்காக நம்ம சேர்த்துட்டோம்னா எண்ணெயில் போடும்போது வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளையும் சேர்த்து வெறுமனே நம்ம வந்து நல்லா ஒன்று கலந்து பிசைஞ்சிடலாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிடலாங்க. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம எந்த கிளாஸில் தண்ணி மாவு எடுத்தோமோ அதிலே தான் என் தண்ணியும் எடுத்தேன். ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு நமக்கு தண்ணி செலவாச்சு. ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி மீந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வில் முறுக்குக்கு கடாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் எண்ணெய் சேர்த்துடலாம். அரிசி எதுக்காண்டி காய வச்சா? அதுதான் அடுத்த பலகாரத்துக்குன்னு சொன்னேனே. நெக்ஸ்ட் ரெசிபியா? பட்டர் உருண்டையா? இப்போ நம்ம ஸ்டார் அரிசி தான் போட போகிறோம். ஒரு ஒத்த ஸ்டார் அரிசி. சூப்பர் ஸ்டார், ஒரே ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அண்டி. நீங்கள் உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரசிகர்னு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இதில் போட்டுடலாம். மாவு பிசைஞ்சு வச்சோம்னா மூடி வச்சுருங்க. நமக்கு வந்து மாவு வந்து காயாமல் இருக்கணும். அப்போ பிசையாமல் வச்சிடலாமா? நீங்கள் சாப்பிடாதீங்க பிசையாமல் வச்சுட்டிங்கன்னா. கையில் என்ன இருந்துச்சு? கையில் நீங்கள் தான் சூடு வச்சிட்டிங்க. கையில் சுட்டுக்கிட்டேன். பால் வந்துட்டு பால் காய்ச்சி கொதிக்கும் போது ஊற்றிடுச்சு கையில். கொதிக்கிற பால் அப்படியே கையில் பட்டுருச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு ஒரு பீஸ் போட்டு பார்க்கலாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு, பிழிஞ்சிடலாம். மேலே எலும்பி வருது. இது வந்து நமக்கு வந்துட்டு அப்படியே விட்டு விட்டு தான் வரும். இந்த முறுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு முழுசாக வராது. நமக்கு வந்து பட்டர் முறுக்கு வந்துட்டு அப்படியே விண்டு விண்டாக தான் வரும். கடைகளில் பட்டர் முறுக்கு இதை மாதிரி தான் விற்பாங்க நமக்கு. ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா வாயில் வச்சோன்னவே அப்படியே நமக்கு நல்லா கரையும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே கிடைக்கும். எண்ணெயுடைய சொடசொடப்பு அடங்கிடுச்சு பாருங்கள். அப்போ நமக்கு நல்லா முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரான பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. சத்த நேரத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். பட்டர் முறுக்கில் ரவை கூட எண்ணெயும் கூத்துட்டுல பாருங்கள். ஒரு பட்டர் முறுக்கு ரெடி. இப்போ வந்துட்டு பட்டர் முறுக்கு வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டோங்க. பட்டர் முறுக்கு செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்துட்டு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அதுக்குள்ளே கேமராமேன் கொஞ்ச நேரம் அவர் வேலையை பார்க்க போயிட்டார். அதனால் நான் தட்டிலே இருந்துச்சுன்னா நமுத்து போயிடுது போதுன்னு சொல்லிவிட்டு டப்பாவில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுத்தது நம்ம வெண்ணெய் உருண்டைக்கு ரெடி பண்ணலாம். அரிசியை வந்து இந்த பக்கம் வந்து நம்ம காய வச்சு வச்சுருக்கோம். கேமராமேனில் வெளியே போய்ட்டா நான் கேமரா செட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம்ல அனுப்பி. அதையும் விட மாட்டாங்க. அப்புறம் ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்ப்பார். இப்படி சரியில்லை அப்படி சரியில்லைன்ட்டு. டேரக்டர்னு அப்படி தான் எழுதியிருப்பாங்க. பாவம் நாங்கள் தான். இப்போ அரிசி வந்துட்டு நமக்கு கையில் எடுத்த அரிசி கொஞ்சம் இது மாதிரி ஒட்டணும். இந்த அளவுக்கு நமக்கு ஈரம் இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். நம்ம இடியாப்பத்துக்கெலாம் மாவு ஈர அரிசியை கொழுக்கட்டைக்கு இடியாப்பத்துக்கெலாம் நம்ம அரைப்போம் இல்லைங்களா, அதை மாதிரி. இப்போ அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை நம்ம நல்லா மழை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாவு சலிக்கிற நல்லா நைஸ் சல்லடையில் தான் சலிக்க போகிறேன். இந்த மாவை இதில் தாங்க சலிக்க போகிறேன். ஏங்க? ஏன்னா இது வந்து வெண்ணெய் உருண்டைன்னு சொல்லியிருக்கல, அதுவும் இல்லாமல் ஈர அரிசி. அந்த உருண்டை வந்துட்டு நமக்கு நல்லா சாஃப்ட் பாலாக இருக்கணும். அதே மாதிரி வெடிப்புலாம் வரக்கூடாது. அதுக்காக அப்படியே சலிச்சு எடுத்துடலாங்க. இப்போ வந்துட்டு நமக்கு இதில் திப்பி இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம திரும்பி இன்னொரு தடவை வந்து நம்ம அரைச்சி சலிச்சிக்கலாம். இதே அதில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு அந்த ப்ரெஸ்ஸிங் டைப்பில் வந்து நமக்கு இருந்துச்சுன்னா அநேகமாக இது கூட இறங்கிடும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இருங்க, எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ இதில் நான் கொட்டி பார்க்குறேன், இதுவும் இறங்குதா இறங்கலையான்னு. இறங்கிடுச்சு.
பெருசாக உடைச்ச அரிசி மட்டும்தான் மீதமாக இருக்குது. இந்த ரவை மாதிரி லேசாக இருக்கிறது இதில் வந்துருச்சு பாருங்கள். அதான் நமக்கு புட்டுக்கெலாம் நம்ம வந்து இதை மாதிரி தான் சலிச்சு எடுத்துப்போம். கொஞ்சம் பெரிய புட்டுக்குன்னா சரியாக இருக்கும். ரொம்ப மழமழன்னு மாவுக்கு வேணும்னா இதுதான் நமக்கு இந்த ஜல்லடை தான் சரியாக இருக்கும். நம்ம மற்றபடி கடையில் வாங்குகிற அந்த இப்போ முறுக்குக்கு நான் கடையில் வாங்கின மாவு தான் ஃபுல்லும் யூஸ் பண்ணேன். அதுக்கு ஓகே. மைதா மாவு, கோதுமை மாவு சலிக்கிறதுக்கெலாம் இது சலிச்சிக்கலாம். அதிலலாம் ரொம்ப ஒன்றும் துப்பிலாம் இருக்காது. இந்த மாதிரி ஈர அரிசி மாவுக்கு நமக்கு இந்த அரிசி ஜல்லடை பழைய ஜல்லடையில் சலிக்கிறது தான் நல்லது. இப்போ இதை நான் போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிறேங்க. திரும்பி ஒரு ஈடு கஷ்டப்பட்டு இன்ஜினியர் டெவலப் பண்ண இந்த மாதிரி சொல்லிடுறீங்க. அது ஒன்றும் இல்லை. அது அவங்க இன்னும் கொஞ்சம் அது அந்த நெட்டு வந்து ரொம்ப நைஸாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் எல்லாத்துக்குமே பண்ணுறதுக்கு. ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய பலகார ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதோடைய லிங்க்கும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். விருப்பப்பட்டால் நீங்கள் அதில் போய் பார்த்துக்குங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது கூட வந்து நம்ம பட்ரு வந்து இப்போ எந்த கப்பால் நம்ம வந்து அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பால் தான் பட்டரும் அளந்துக்கணும். ஒரு 1/4 கப்பு 1 கப்பு அரிசிக்கு 1/4 கப் அளவுக்கு பட்டருக்கு அடுத்த ஸ்டேஜ் நெய் ஆகுது. பட்டரை உருக்குனா தான் நெய். இப்போ இதை அப்படியே பிசைய வேண்டியது தாங்க. ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாவோட இந்த பட்டர் வந்து நல்லா கலக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கணும். நல்லா பிரெட் க்ரம்ஸ் மாதிரி நமக்கு வரும். இப்போ இதை மாதிரி நல்லா பிரெட் க்ரம்ஸ் மாதிரி வருது பாருங்கள் மாவு. இப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் ஊற்றி தான் நம்ம பிசைஞ்சிக்கணும். இது வந்து காய்ச்சின பால் கிடையாது, பச்சை பால். நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் காய்ச்சாத பால். இப்போ பாருங்கள் 1/4 கிளாஸில் எடுத்ததுலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் மீந்து தான் இருக்குது. இப்போ வந்து இதை நல்லா நம்ம பிசைஞ்சிக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிருங்க. ஈஸியாக தான் இருக்கும் பிசையறதுக்கு. க்ரீமியாக இருக்குது மாவு. கிருஷ்ணர்னாவே வெண்ணெய். மாவு அதை மாதிரி ஒரு 4-5 நிமிஷம் நம்ம நல்லா அப்படியே பிசைஞ்சிக்கணும். கொஞ்சமாக மாவு எடுத்துடலாங்க. எடுத்துட்டு நல்லா உருட்டிடுங்க. அந்த கிராக்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு உருட்டிக்கணும் மாவில். குலோப்ஜாம் மாதிரியா? இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம வந்துட்டு உருண்டை போட்டு வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி கையில் வந்துட்டு அந்த மாவை அப்படி நல்லா அப்படி விரலால் பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் உருட்டினிங்கன்னா கிராக் வராமல் இருக்கும். இப்போ எல்லா உருண்டையும் நம்ம வந்துட்டு நல்லா உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இதை வந்துட்டு மூடி வச்சிடணும். நமக்கு அந்த மேலே அந்த காஞ்சி போகாமல் வந்து இருக்கணுன்றதுக்காக ஒரு ட்ரை கிளாத் துணி போட்டு மூடிடலாம். இப்போ முறுக்கு பொரிச்ச அதே கடாயில் அதே எண்ணெயே மீதமாக இருந்துச்சுன்னு அப்படியே தான் இப்போ உடனே செய்கிறதுனால அதே வச்சுட்டேன். இப்போ சின்னதாக ஒரு உருண்டை போட்டு பார்க்கலாங்க. இப்போ வந்துட்டு நமக்கு உருண்டை வந்துட்டு மேலே எலும்பி வருது. அதனால் எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் வந்து ஒரு மிதமான தீயில தான் வச்சுருக்கணும். இல்லைனா சீக்கிரமாக உள்ளே வேகாமல் மேலே மட்டும் சிவந்து வந்துடும் நமக்கு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ இதை மாதிரி போடுறதுக்கு ஏன்னா பிகினர்ஸ்க்கெலாம் வந்துட்டு இப்போ இந்த உருண்டையாக இருக்கிறதுனால இப்படி இப்படி போடும்போது பார்த்திங்கன்னா கையில் வந்துட்டு கொஞ்சம் படும் எண்ணெய். அதனால் ஜல்லிக்கரண்டியில் அப்படியே நம்ம அடுக்கி வச்சுட்டு அப்படியே அந்த ஜல்லிக்கரண்டி எண்ணெயில் விட்டுட்டோம்னா எல்லாமே நமக்கு வந்து எண்ணெயில் ஒரே டைமில் போட்ட மாதிரி ஆகிடும். இப்போ நான் போட்டிருக்கேன். இப்போ போட்டுட்டு அப்படியே நமக்கு லேசாக திருப்பி விடலாம். போட்ட உடனே திருப்பக்கூடாது, கொஞ்சம் நேரம் கழிச்சு. அந்த மாதிரி வந்துட்டு எல்லாம் ஈவனாக ஒன்றை போல் பொரிஞ்சு வரணுன்னா அந்த கரண்டியை வச்சுட்டு இப்படி சுற்றி சுற்றி விட்டோம்னா ஒன்றை போல் எல்லாமே அழகாக பொரிஞ்சு வந்துடும். இதை மாதிரி நல்ல பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா ரவை கூட எண்ணெய் குடிக்காது. பார்க்குறதுக்கே நல்லா அழகாக நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. நம்ம எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு அப்படியே கலர் வந்துடும். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். எங்கேயும் உங்களுக்கு எண்ணெயே தெரியாது பாருங்கள். எல்லா உருண்டையும் பொரிச்சு வச்சுட்டோங்க. இப்போ நம்ம வெல்லம் ஸ்வீட் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எந்த கப்பில் வந்து அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் தான் அரிசி தான் கணக்கு. ஒரு கப்பு வந்து 1 கிளாஸ் வந்து இதால் நான் அரிசி எடுத்திருந்தேன். இப்போ வெல்லம் பார்த்திங்கன்னா அதால் 3/4 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் எடுத்திருந்திங்கன்னா சரியாக இருக்கும். பொடித்த வெல்லம் எடுத்துகிட்டு ஒரு 1/4 கிளாஸ் போல் நம்ம தண்ணி சேர்த்துடலாங்க. தண்ணியை சேர்த்துட்டு இப்போ நான் ஒரு கொதி வந்துடுச்சு நமக்கு. இப்போ நல்லா ஒரு கொதி வந்து வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே நம்ம கொதித்த வெள்ளை தண்ணியை வந்துட்டு ஒரு ஃபில்ட்ரு வச்சு இதில் வடிகட்டிடலாம். அப்படியே தூசு மண்ணல் கல்லுலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. இப்போ வந்துட்டு இது பதம் வரணும் நமக்கு. இப்போ அப்படியே நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுட்டே இருக்கணும். இப்போ இங்கே தட்டில் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இன்னும் நமக்கு இன்னும் பதம் வரலைங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதம் வந்திருக்கு.
இப்போ நம்ம ஊற்றி பார்க்கும்போது பாகை நமக்கு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். என்ன பதம்னு பார்த்தீங்கன்னா கையில் எடுத்தோம்னா அப்படியே தளன்னு தக்காளி பதத்தில் இருக்கணும், நமக்கு சாஃப்டாக இருக்கணும். இந்த பதம் வந்துச்சுன்னா நமக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற உருண்டையை இதில் சேர்த்துடலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஸ்டவ் இனிமேட்டு ஆன் பண்ண தேவையில்ல, ஆஃப்லேயே வச்சுட்டு நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் திரும்பி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திரும்பி அப்படியே கலந்து விடுங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்பட்டுக்கிட்டே வரும். அப்படியே கெட்டிப்பட்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஸ்டேஜ் வந்துடும். அப்படியே மேலே வந்து அந்த வெல்லம் பூத்து போன மாதிரி இருக்கும் நமக்கு. இதுதான் நமக்கு பதம். இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்ப சூப்பராக 2 விதமான ஸ்நாக்ஸும் ரெடி ஆகிடுச்சுங்க. சவுண்டு பயங்கரமாக கேட்குது. முறுக்கு சூப்பராக இருக்குது. பட்டர் முறுக்கும் பட்டர் உருண்டையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இதை மாதிரி நம்ம ஈவினிங் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.